குட் மார்னிங். நான் உங்கள் மேக்ஸ் டீச்சர். எல்லாம் என்ன பண்ணுறீங்க? நல்லா படிக்கிறீங்களா சாமி? நாம் இன்றைக்கி பார்க்குறது காம்ப்ளெக்ஸ் நம்பர். 12th காம்ப்ளெக்ஸ் நம்பர் செகண்ட் சாப்டர் பார்க்க போகிறோம். இதில் ஆல்ரெடி போன வீடியோ ஃபார்முலாலாம் போட்டேன். இப்போ இந்த வீடியோவில் எக்ஸாம்பிள் 2.22 பார்க்க போகிறோங்கன்னு. இதில் இன்னொரு ஃபார்முலா e⁻i⁻, யூலஸ் ஃபார்ம் காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டா. அப்போ போலார் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா z = r × e⁻i⁻ எழுதலாம். இங்கே r அப்படிங்கிறது மாடுலஸ், இது நமக்கு ஆர்குமெண்ட். அதை சேர்ந்தது தான் நம்ம என்ன எழுதுகிறோம், போலார் ஃபார்மில் எழுதுகிறோம். இதில் e⁻i⁻ பாருங்கள், காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டா. ஆக மொத்தம் யூலர் ஃபார்முலாவையும் மாடுலஸையும் மல்டிபிள் பண்ணனா கிடைக்கிறது போலார் ஃபார்ம். இவ்வளோ தான், ஒன்றுமே கிடையாது. ஓகேவா சாமி? இப்போ நல்லா போன தரம் உங்களுக்கு எப்படி போலார் ஃபார்ம் போடணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தேன். மொதல் மாடுலஸ் கண்டுபிடிக்கணும்னு சொன்னேன், அடுத்து ஆர்குமெண்ட் கண்டுபிடிக்கணும்னு சொன்னேன். மாடுலஸையும் ஆர்குமெண்ட்டையும் சேர்த்து எழுதினா தான் நமக்கு போலார் ஃபார்ம். சரி, இப்போ இது பாருங்கள், எக்ஸாம்பிள் 2.22. இதில் 4 சம் இருக்குது. ஃபஸ்ட்டு சம் பாருங்கள், √3 + i. கண்ணு இதை பாயிண்டில் எப்படி எழுதலாம்? √3, 1 எப்படி? இங்கே ஐயோடைய கோஎஃபிஷியன்ட். நல்லா ஞாபகம் வச்சிங்க. மொதல் பாயிண்டில் எழுதிக்கிங்க, அப்போ உங்களுக்கு தப்பே வராது. அப்போ இது எக்ஸு, இது ஒய். பாயிண்ட் x, ஒய்ன்னு குறிப்போம் இல்லையா? அதில் இது √3 ரியல் பார்ட்டு, இமேஜினரி பார்ட் ஐயோடைய கோஎஃபிஷியன்ட் 1. அப்போ மாடுலஸ் என்ன பண்ணணும்? பேசிக் தான், ஒன்றுமே இல்லை, மனப்பாடம் பண்ணக்கூடாது. √ ரியல் பார்ட் ஸ்கொயர் ப்ளஸ் இமேஜினரி பார்ட் ஸ்கொயர், x² + y². அப்போ √3 ஸ்கொயர் பண்ணால் 3, 1 ஸ்கொயர் பண்ணால் 1. இந்த ரெண்டையும் கூட்டினீங்கன்னா 4, 4. அதுக்கு ரூட் எடுத்திங்கன்னா 2. அதுதான் மாடுலஸ். உங்களுக்கு ஆல்ரெடி மாடுலஸ் போட தெரியும். ரூட்டுக்குள்ளே ரியல் பார்ட் ஸ்கொயர் ப்ளஸ் இமேஜினரி பார்ட் ஸ்கொயர், ரூட்டுக்குள்ளே ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணணும். அவ்வளோதான், சிம்பிள். ரூட்டுக்குள்ளே ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணணும். அப்போ இதை ஸ்கொயர் பண்ணால் 3, இதை ஸ்கொயர் பண்ணால் 1, இதை ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா 4, 4க்கு ரூட் எடுத்தால் 2. இது மாடுலஸ். அடுத்து ஆர்குமெண்ட் பாருங்கள், ஆல்ஃபா = tan inverse of மாடுலஸ் ஆஃப் y/x. அப்போ tan inverse of மாடுலஸ் ஆஃப் y என்ன? இங்கே பாருங்கள் 1, x என்ன? √3. அப்போ 1/√3. அப்போ இது அப்படியே 1/√3. இந்த மாடுலஸ் எதுக்காக? உள்ள மைனஸ் வந்தால் ப்ளஸ்ன்னு எழுதுறதுக்காக தான். அப்போ ஆல்ஃபா = இதை பாருங்கள் 1/√3. அப்போ டேனுக்குள்ளே என்ன ஆங்கிள் இருந்தால் 1/√3 வரும்? 30 டிகிரி இருந்தால். அது தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு, 30 டிகிரி. அப்போ இது π/6. இது எப்படி அப்படின்னா, உங்களுக்கு ஒரு நிமிஷம் நல்லா கவனமாக பாருங்கள். ஆல்ரெடி நான் உங்களுக்கு அந்த போன வீடியோவில் ட்ரையாங்கிள் போட்டு காமிச்சேன். அதை இப்போயும் காமிக்கிறேன். உங்களுக்கு எதோ புரியலைன்னா பார்த்துக்கோங்க. இங்கே பாருங்கள், இந்த ட்ரையாங்கிள் 30 டிகிரி, 60 டிகிரி, 90 டிகிரி இருக்கு இல்லையா? இதில் பாருங்கள் 1, 30க்கு ஆப்போசிட்டு 1, 60க்கு ஆப்போசிட்டு √3, 90க்கு ஆப்போசிட்டு 2. இப்போ 1/√3 பாருங்கள், 1/√3 தானே நமக்கு வந்திருக்கு. அப்போ 1, இது 1 அப்படிங்கிறது எங்கே? ஆப்போசிட் சைடு, இது அட்ஜசன்ட் சைடு. டேனுக்கு ஃபார்முலா என்ன? ஆப்போசிட் சைடு பை அட்ஜசன்ட் சைடு. அப்போ தேர்ஃபோர் இதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற ஆங்கிள் எவ்வளவு? 30 டிகிரி. அப்போ tan 30 டிகிரி அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? ஆப்போசிட் சைடு பை அட்ஜசன்ட். எந்த ஆங்கிளுக்கு பாருங்கள், டேனுடைய ஃபார்முலா ஆப்போசிட் சைடு பை அட்ஜசன்ட் சைடு. அப்போ tan 30க்கு ஆப்போசிட்டில் 1 இருக்குது, அட்ஜசன்ட்டில் √3 இருக்குது. அப்போ tan 30 என்ன வரும்? 1/√3. tan 30ல் கை வச்சுக்குவோம் இல்லையா? அப்போ tan 30, tan 30 டிகிரி வேணும்னா என்ன? டேனுடைய ஃபார்முலா என்ன? tan 30க்கு ஆப்போசிட் சைடு பை அட்ஜசன்ட் சைடு. அப்போ 1/√3. புரியுதா? அப்போ 1/√3 அப்படின்னா இதுக்கு ஆப்போசிட்டில் என்ன ஆங்கிள் இருக்குது? 30 டிகிரி. அப்போ 30 டிகிரி. ஓகேவா? அது பிரகாரம்தான் இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? ஆல்ஃபா = பாருங்கள் 1/√3 வந்திருக்கா? அப்போ tan இன்வர்ஸ்க்குள்ளே 1/√3. 1/√3 அப்படின்னா என்ன ஆங்கிளில் வருது அப்படிங்கிறது. அப்போ தேர்ஃபோர் ஆல்ஃபா = என்ன வரும் நமக்கு? 30 டிகிரி.
30 டிகிரி வந்து நமக்கு என்ன π/6. நல்லா ஞாபகம் வச்சுங்க கண்ணு. இப்போ இது எப்படி வருது குழப்பிக்கக்கூடாது கண்ணு. இது பாருங்கள், அதாவது நமக்கு தெரியும் tan 30 டிகிரி ஈக்குவல் டு 1/√3. புரியுதா? அப்போ இந்த டேன் அந்தாண்ட போகும்போது நமக்கு tan இன்வர்ஸ், டேன் அந்தாண்ட போகுதுன்னு சொல்லக்கூடாது, போத் சைடு tan இன்வர்ஸ் அப்ளை பண்ணும்போது tan கேன்சல் ஆயிரும். அப்போ நமக்கு என்ன வரும், 30 டிகிரி ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் ஆஃப் 1/√3. இவ்வளோதான். இப்போ புரிஞ்சுதா? tan 30 டிகிரி 1/√3 கண்ணு. அப்போ இந்த டேனை நீக்கணும்னா போத் சைடு இங்கேயும் tan இன்வர்ஸ் இங்கேயும் tan இன்வர்ஸ் அப்ளை பண்ணால் டேனும் tan இன்வர்ஸும் அடி போய் இப்போ 30 டிகிரி ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் ஆஃப் 1/√3ன்னு எழுதலாம். அப்போ tan இன்வர்ஸ் ஆஃப் 1/√3 ஆங்கிள் 30 டிகிரி, அதுதான் இப்போ போட்டிருக்கோம். அப்போ ஆல்ஃபா ஈக்குவல் டு 30 டிகிரி, 30 டிகிரியை π/6ன்னு எழுதலாம். எப்படி π/6ன்னு எழுதலாம்? பையனா 180 டிகிரி, அதை 6ஆல் டிவைட் பண்ணி பாருங்கள், 30 டிகிரி. இப்போ இது புரிஞ்சுதா? அடுத்தது த காம்ப்ளெக்ஸ் நம்பர் லைஸ் இன் ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட். அது எப்படி ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்? இங்கே பாருங்கள், √3, 1ன்னு வந்திருக்கா. இதுவும் பாசிட்டிவ், இதுவும் பாசிட்டிவ், எக்ஸும் பாசிட்டிவ், ஒய்யும் பாசிட்டிவ், ரெண்டுமே பாசிட்டிவாக இருந்தால் ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட். இப்போ இது புரியுதா கண்ணு? பாரு, இந்த பக்கம் ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டில் எக்ஸு, இது எக்ஸா, இது எக்ஸும் பாசிட்டிவ், இங்கே ஒய்யும் என்ன தான் நமக்கு இந்த இடத்துல, இது நமக்கு ஒய். அப்போ தேர்ஃபோர் எக்ஸும் பாசிட்டிவ், ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டில் எக்ஸும் பாசிட்டிவ், ஒய்யும் பாசிட்டிவ். புரியுதா? அதனால் ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட். ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டுடைய ஃபார்முலா என்ன? தீட்டா ஈக்குவல் டு ஆல்ஃபா. அப்போ ஸோ தீட்டா ஈக்குவல் டு நம்ம ஆல்ஃபா என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? π/6. இதுதான் நம்ம பிரின்சிபல் ஆர்குமெண்ட். இப்போ புரியுதா? மாடுலஸ் அப்படின்னா ரூட்டுக்குள்ளே ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணணும், இவ்வளவு தான். ஆர்குமெண்ட் அப்படிங்கும்போது மொதல் ஆல்ஃபா கண்டுபிடிக்கணும், அப்புறம் அது என்ன குவாட்ரண்ட்டு பார்த்து தீட்டா கண்டுபிடிக்கணும், இவ்வளோ தான், சிம்பிள். மொதல் ஆல்ஃபா கண்டுபிடிக்கிறோம், அடுத்தது என்ன போடுறோம்? தீட்டா கண்டுபிடிக்கிறோம். அதே பாருங்கள், செகண்ட் சம் பாருங்கள், -√3 + i. இதை பாயிண்டில் எப்படி எழுதலாம்? -√3, 1. இப்போ இது பாருங்கள், எக்ஸ் மைனஸில் இருக்குது, ஒய் ப்ளஸில் இருக்குது. அப்போ இது செகண்ட் குவாட்ரண்ட். மாடுலஸ் அதே தான், ரூட்டுக்குள்ளே ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணணும். அப்போ ரூட்டுக்குள்ளே இதை ஸ்கொயர் பண்ணால் 3, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிருமா? இது 3, இது +1, கூட்டுனீங்கன்னா 4, 4க்கு ரூட் எடுத்திங்கன்னா 2. மாடுலஸ் கண்டுபிடிச்சாச்சா? அடுத்தது நம்ம என்ன போட போகிறோம்? ஆர்குமெண்ட். அப்போ ஆர்குமெண்ட் அப்படிங்கும்போது ஆல்ஃபா ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் y/x. அப்போ ஆல்ஃபா ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் y வந்து 1/x -√3. அப்போ இந்த மாடுலஸ் எதுக்காக? இந்த மைனஸை நீக்கிறதுக்காக. அப்போ ஆல்ஃபா ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் ஆஃப் மைனஸ் நீங்கி போயிருமா? 1/√3. அதே 1/√3 வருதா? 1/√3 டேனுக்கு 1/√3 வருதுன்னா என்ன ஆங்கிளில்? 30 டிகிரியில். அப்போ 30 டிகிரினா என்னென்னு எழுதுவோம்? π/6. நான் சொல்கிறது புரியுதா தங்கம்? அப்போ தேர்ஃபோர் இப்போ நம்ம காம்ப்ளெக்ஸ் நம்பர் எந்த குவாட்ரண்ட்டில் ரைஸ் ஆகிருக்கு? செகண்ட் குவாட்ரண்ட்டில் இருக்குது. அப்போ பாருங்கதா, செகண்ட் குவாட்ரண்ட்டில் எக்ஸ் வந்து எப்படி இருக்கணும்? மைனஸாக இருக்கும், ஒய் வந்து ப்ளஸ்ஸாக இருக்கும். ஓகேவா? இப்போ குவாட்ரண்ட் அப்படின்னு உங்களுக்கு கிராஃப், ஜஸ்ட்டு கிராஃப் தான் தங்கம். ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டில் எல்லாமே பாசிட்டிவ், நல்லா பார்த்துங்க, எக்ஸும் பாசிட்டிவ், ஒய்யும் பாசிட்டிவ். செகண்ட் குவாட்ரண்ட் எடுத்திங்கன்னா இந்த பக்கம் எக்ஸ் நெகட்டிவ், ஒய் பாசிட்டிவ். தேர்டு குவாட்ரண்ட் எடுத்திங்கன்னா எக்ஸ் நெகட்டிவ், ஒய் நெகட்டிவ். அதே ஃபோர்த்து குவாட்ரண்ட் எடுத்திங்கன்னா எக்ஸ் பாசிட்டிவ், ஒய் நெகட்டிவ். புரிஞ்சுதா? அது பிரகாரம் நம்ம காம்ப்ளெக்ஸ் நம்பர் செகண்ட் குவாட்ரண்ட்டில் லைஸ் ஆகிருக்கு. அப்போ செகண்ட் குவாட்ரண்ட்டில் நமக்கு தீட்டாவுக்கான ஃபார்முலா என்ன? π-α. அப்போ தீட்டா ஈக்குவல் டு π-α. அப்போ தீட்டா ஈக்குவல் டு π- நம்ம கண்டுபிடிச்ச ஆல்ஃபா π/6. அப்புறம் கிராஸ் மல்டிபிள் பண்ணுங்கள். இதை மல்டிபிள் பண்ணும்போது 6π - π டிவைடட் பை 6. இப்போ 6πயில் ஒரு பையை கழிச்சிட்டா 5π/6. புரிஞ்சுதா? அப்போ இதுதான் நமக்கு
பிரின்சிபல் ஆர்குமெண்ட் ஒன்றுமே இல்லை. மொதல் மாடுலஸ், அதுக்கப்புறம் ஆல்ஃபா. ஆர்குமெண்ட்னா ஆல்ஃபா, அப்புறம் பிரின்சிபல் என்ன குவாட்ரண்ட் பிரின்சிபல் ஆர்குமெண்ட். அதே தேர்டு சம் பாருங்கள். -√3 -i. இதை பாயிண்டில் எப்படி எழுதலாம்? -√3, -1 ரெண்டுமே மைனஸில் இருக்கா? அப்போ எக்ஸும் நெகட்டிவ் ஒய்யும் நெகட்டிவ். அப்படின்னா இது என்ன குவாட்ரண்ட்? தேர்டு குவாட்ரண்ட். தேர்டு குவாட்ரண்ட்டில் தீட்டாவுடைய ஃபார்முலா என்ன? ஆல்ஃபா -π. இவ்வளோ தான், ஜஸ்ட் முடிஞ்சு போச்சு. மாடுலஸ். மாடுலஸ்னால் என்ன சொன்னேன்? ரூட்டுக்குள்ளே ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணோம். இதை ஸ்கொயர் பண்ணால் மைனஸ் இன்ட்டு மைனஸு +3. இதுவும் அதே மாதிரி +1. அதான் பாருங்கள், 3 + 1 4. ரூட் எடுத்திங்கன்னா 2. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு மாடுலஸ்ஸு. ஆர்குமெண்ட்டு அதே ஆல்ஃபா tan இன்வர்ஸ் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் y/x. அப்போ tan இன்வர்ஸ்க்குள்ளே மாடுலஸ் ஆஃப் y வந்து -1, x வந்து -√3. இப்போ பாருங்கள், இந்த மாடுலஸ் வந்து இந்த மைனஸ் கேன்சல் ஆயிரும். அப்போ tan இன்வர்ஸ்க்குள்ளே 1/√3. 1/√3னாவே என்ன ஆங்கிள்? 30 டிகிரி. 30 டிகிரியை π/6ன்னு எழுதிக்கலாம். இப்போ நமக்கு இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் லைஸ் இன் தேர்டு குவாட்ரண்ட். அப்போ காம்ப்ளெக்ஸ் நம்பர் தேர்டு குவாட்ரண்ட்டில் இருக்குது அப்படின்னா அதுக்கான ஃபார்முலா தீட்டா ஈக்குவல் டு ஆல்ஃபா -π. அப்போ தீட்டா ஈக்குவல் டு ஆல்ஃபா வந்து π/6 -π. இப்போ கிராஸ் மல்டிபிள் பண்ணுங்கள். அப்போ π -6π / 6. அப்போ தீட்டா ஈக்குவல் டு பெரிய நம்பருடைய குறி மைனஸ், கழிச்சு போட்டால் π/6 / 5π / 6. புரிஞ்சுதா கண்ணா? ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணுறது போது குறி ரொம்ப ரொம்ப முக்கியம். பெரிய நம்பருடைய குறியை போடு, அப்புறம் சப்ராக்ட் பண்ணி போடு. இவ்வளோ தான். இதுதான் பிரின்சிபல் ஆர்குமெண்ட். அதே பாரு, 4வது சம் அதே சம் தான், குறி தான் மாறி மாறி கொடுத்துருக்காங்க. √3 -i. இதை பாயிண்டில் √3, -1ன்னு எழுதலாம். பாரு, எக்ஸ் பாசிட்டிவில் இருக்குது, ஒய் நெகட்டிவில் இருக்குது. அப்போ எக்ஸ் பாசிட்டிவ், ஒய் நெகட்டிவ். இது ஃபோர்த்து குவாட்ரண்ட். ஃபோர்த்து குவாட்ரண்ட் தீட்டா ஈக்குவல் டு -ஆல்ஃபா. புரியுதா கண்ணா? ஒன்றுமே இல்லை. ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்னா தீட்டா ஈக்குவல் டு ஆல்ஃபா. ஃபோர்த்து குவாட்ரண்ட்னா தீட்டா ஈக்குவல் டு -ஆல்ஃபா. செகண்ட் குவாட்ரண்ட்னா தீட்டா ஈக்குவல் டு π-ஆல்ஃபா. தேர்டு குவாட்ரண்ட்னா தீட்டா ஈக்குவல் டு ஆல்ஃபா -π. அப்படியே சேஞ்ச் பண்ணிக்கோ. இங்கே ப்ளஸ்னால் இங்கே மைனஸ், இங்கே π-ஆல்ஃபானா அப்படியே குறிய மாற்றினா ஆல்ஃபா -π. அதே மாடுலஸ் அதே தான். ரூட்டுக்குள்ளே ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணும். ரியல் பார்ட் ஸ்கொயர் ப்ளஸ் இமேஜினரி பார்ட் ஸ்கொயர். இதை ஸ்கொயர் பண்ணால் 3, இதை ஸ்கொயர் பண்ணால் 1. அப்போ ரெண்டையும் ஆட் பண்ணினா 4. 4க்கு ரூட் எடுத்திங்கன்னா 2. அதே ஆர்குமெண்ட் புரியுதா தங்கம்? ஆல்ஃபா ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் y/x. ஒய் என்ன? -1, எக்ஸ் என்ன? √3. மாடுலஸ் இருக்கிறதுனால இந்த மைனஸ் கேன்சல் ஆயிரும். அப்போ tan இன்வர்ஸ்க்குள்ளே 1/√3. அப்போ tan இன்வர்ஸ் ஆஃப் 1/√3 அப்படின்னா என்ன ஆங்கிள்? 1/√3ன்னு ஆன்சர் வந்திருக்குதுனாவே என்ன ஆங்கிள்? π/6 30 டிகிரி. அப்போ காம்ப்ளெக்ஸ் நம்பர் எதில் இருக்குது? ஃபோர்த்து குவாட்ரண்ட்டில் இருக்குது. ஸோ தீட்டா ஈக்குவல் டு -ஆல்ஃபா. ஸோ தீட்டா ஈக்குவல் டு -π/6. இப்போ புரிஞ்சுதா தங்கம்? இதில் ஏதாச்சும் சந்தேகமாக இருந்தால் கேளுங்க. இதில் 4 கணக்கு உங்களுக்கு நடத்திட்டேன். ரொம்ப முக்கியமானது, பார்த்துக்குங்க. தேங்க்யூ.